அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக ரோமர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து எப்படி நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். நாம் இதுவரையிலும் ஒரு அடிப்படை காரியத்தை பார்த்தோம். ஏன் நம்முடைய கிரியைகளினாலே, அதனால் வருகிற தகுதியினாலே ஏன் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது என்ற காரியத்தை நாம் பார்த்தோம். நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஏன் இந்த சத்தியத்தை நாம் தியானிக்க வேண்டும், ஏன் தியானிக்க வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவதற்கு முன்பாக நாம் எல்லாருமே எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாய் இருந்தோம் என்பதை கடந்த வாரத்தில் பார்த்தோம். நாம் எல்லாரும் அடிப்படையிலே எல்லாரும் பாவிகள், எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருக்கிறோம். அப்போ பாவிகளா இருக்கிற நாம் இப்போ நான் தேவ பக்தியாய் இருப்பதற்கு ஏதோ ஒரு கிரியை செய்கிறதுனால நான் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, நீதிமானாக முடியாது. நான் ஏற்கனவே எல்லாமே பாவியாக தான் இருக்கேன். அப்போ என்னுடைய செயல்கள் பாருங்க, நான் தேவனை என்னுடைய சொந்த பலத்திலே தேவனை பிரியப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு கிரியை செய்கிறேன் என்றால் அந்த கிரியைகள் இன்னும் அதிகமாக என்னுள்ள பாவத்தை தான் என்ன செய்கிறது, அது வெளிப்படுத்துகிறது என்ற சத்தியத்தை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் இப்போ 20 மற்றும் 28 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம், நம்முடைய சொந்த பலத்துல நாம் தேவ பக்தியா இருப்பதற்கு ஏதோ சில கிரியைகளை செய்வோம் என்று முயற்சி பண்ணி இப்போ தேவனே இந்த கிரியையினால் வருகிற தகுதியின் அடிப்படையில் தேவனே என்னை ஏற்றுக்கொள்ளும், என் குற்றங்களை மன்னியும் என்று நாம் தேவனிடத்தில் வரும்போது அது நம்முடைய பாவத்தை தான் இன்னும் என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் கடந்த 2 வாரங்களாக லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்ன ஒரு ஓமையில், அதில் இயேசு சொன்ன பரிசேயன் வாழ்க்கையிலிருந்து அதை பார்த்தோம். பரிசேயன் பாருங்க, அவன் எப்படி உபவாசம் பண்ணேன், நான் எப்படி தசமாலம் கொடுத்தேன், எப்படி நான் மற்ற பாவிகளை போலலாம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகுதிகளை சொல்லி அந்த கிரியைகளினால் வருகிற தகுதியின் அடிப்படையில் தேவனை பயணம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னபோது அவன் நீதிமானாக்க படவில்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோருமே கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வரும்போது இந்த பரிசேயனை போன்ற ஒரு சுபாவம் உடையவர்களாக தான் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். என்ன சுபாவம், நான் பாவியா இருக்கேன், 2வது ஆனா என்னோட பாவத்தை ஒத்துக்கொள்ள எனக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. என் பாவத்தை மறைக்க தான் என்ன செய்யறேன், நான் விரும்புகிறேன். ஆனாலும் எனக்கு இன்னொரு பக்கம் தேவன் இந்த உலகத்தில் வாழ எனக்கு தேவன் தேவை, அவருடைய உதவி தேவை, அவருடைய அருள் ஆசி தேவை என்பதை
நம்ம என்ன செய்யறோம், உணர்றோம். அப்போ அதனால எப்படியா தேவனிடத்தில் சேர்ந்து விட முடியாதா என்று முயற்சித்து தான் நாம் பரிசையினை போல சில சரீர கிரியைகளில் சில முயற்சிகளை என்ன செய்கிறோம். ஆனால் அந்த கிரியைகள் ஒரு நாளும் நம்மை தேவனிடத்தில் என்ன செய்ய சேர்க்காது. தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமானா என்ன செய்யாது, மாற்றாது. அதற்கு பதிலாக அந்த கிரியைகள் இன்னும் நாம் எவ்வளோ பெரிய பாவிகள் என்பதை தான் அதை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. நாம் போன வாரம் பார்த்தோம் எப்படி அந்த பரிசையினுடைய ஜெபம் அவனுக்குள்ள இருந்த பெருமையை தான் இன்னும் என்ன செய்தது, அது வெளிப்படுத்தியது. அவனுக்குள்ள எவ்வளோ பெரிய பெருமை பாவம் இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். அப்போ இதனால தான் பார்த்தோம் போன வாரம், நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்றால் ஒரே வழி, நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்தால்தான் நாம் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியும், நீதிமானாக்கப்பட முடியும் என்பதை இதுவரையில் நம்ம என்ன செய்திருக்கோம், பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் இதை ஆழமாக என்ன செய்வோம், தியானிப்போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மறுபடியும் ரோமர் 3:20 வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியினால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நம்ம கடந்த 2 வாரமா எப்படி நம்முடைய கிரியைகள், அதனால் வருகிற தகுதி, தேவபக்தியாய் இருப்பதற்கு நம்ம செய்கிற சில மத சடங்குகளின் கிரியைகளினால் எப்படி நம்ம தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது என்பதை நாம் பார்த்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இன்னொரு ஆழமான காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னது பாருங்க, இங்கே வசனம் சொல்லுகிறது, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே, இங்க வெறும் கிரியைன்னு சொல்லாம நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்று வேதம் என்ன செய்கிறது, வர்ணிக்கிறது. பாருங்க, இதை நாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், புரிந்து கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பவுல் அவர் ஒரு பரிசேயன், யூத மத தலைவனாக இருந்து பிறகு அவர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டு அவர் ஆண்டவருக்காக வல்லமையாய் ஊழியம் செய்த ஒரு அப்போஸ்தலனாக என்ன செய்தார், அவர் ஊழியம் செய்தார். பாருங்க, அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பவுல் ஒரு பரிசேயனா இருந்தபோது அவருடைய ஒரு அன்றைய நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள பரிசேயர்கள் பாருங்க, இந்த யூத மத ஜனங்களுக்கு எப்படி தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கற்பித்தார்கள் என்றால், பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் தம்முடைய நீதி என்றால் என்ன, தமக்கு உகந்தவர்களாய் ஒருவன் வாழ வேண்டும் என்றால் அவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிற அந்த 10 கற்பனைகளை தேவன் என்ன செய்தார், கொடுத்திருந்தார். 10 கற்பனைகளை என்ன செய்தார், கொடுத்திருந்தார். பாருங்க, அதை நம்ம சுருக்கமா அதை வாசிக்கலாம். பாருங்க, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு செல்வோமானால், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோமானால் பாருங்க, அங்கே 10 கற்பனைகளும் இப்படி அழகாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. முதலாவது கற்பனையை வாசிக்கலாம். பாருங்க, யாத்திராகமம் 20:2-3 வசனங்களை வாசிக்கலாம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ பாருங்க, 10 கற்பனையில முதலாம் கற்பனை என்னது, ஆண்டவர் சொல்ல, நானே உன்னுடைய தேவன், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் என்னது வேண்டாம் என்று சொல்லுகிறார். 2வது கற்பனை வாசிக்கலாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். 5வது வசனத்தின் முன்பகுதி மட்டும், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அப்போ 2வது கற்பனை என்னவென்றால், ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த ஒரு சொரூபத்தை ஆயிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆயிலும் நீ என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். அவைகளை நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று என்ன செய்கிறார்,
சொல்லுகிறார். அடுத்தது மூன்றாவது கற்பனை நாம் வாசிக்க கேட்போம் பாருங்க. 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அப்புறம் 3வது கற்பனை, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே என்னது வழங்காதிருப்பாயாக. அடுத்தது 4வது கற்பனை 8வது வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்புறம் அடுத்த கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. பாருங்க, இது இந்த 4 கற்பனைகளும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவை பற்றிய கட்டளைகளாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ அடுத்த 6 கற்பனைகளை வாசிக்க போகிறோம். அது சக மனிதர்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை குறித்த கட்டளைகளாக என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்க, இப்போ 12வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ 5வது கற்பனை, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பாருங்க, அப்போ இது எல்லாம் பாருங்க ஆண்டவருடைய நீதியை வெளிப்படுத்தும் பாருங்க 10 கற்பனைகளாக என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் காலத்திலே பாருங்க, ஆண்டவர் சீனான் மலையின் மேல் இறங்கி வந்து அக்கினியிலே அவர் இறங்கி வந்து பாருங்க தம்முடைய ஜனங்களோடு பேசி இந்த 10 கற்பனைகளையும் கர்த்தர் ஜனங்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். பாருங்க, இப்போ கர்த்தர் ஏன் இந்த 10 கற்பனைகளை கொடுத்தார்? இதுதான் பாருங்க இயேசுவின் நாட்கள்ல உள்ள அந்த யூத மத தலைவர்களாகிய அந்த பரிசேயர்களுக்கு என்ன செய்யல விளங்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இப்போ இந்த 10 கற்பனைகள் தான் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. அப்போனா என்ன அர்த்தம்? அப்போ இந்த 10 கற்பனைகளை நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு நம்முடைய சரீர பலத்தில் எவ்வளோ முயற்சி செய்கிறோமோ, எவ்வளோ கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு அவங்க என்ன செய்தாங்க நினச்சிக்கிட்டு பாருங்க, இந்த யூத மத பரிசேயர்கள் இவங்களுடைய வாழ்க்கையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் நாட்களில் உள்ள இந்த பரிசேயர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அவங்களோட வாழ்க்கையே இந்த 10 கற்பனையை எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லி இவங்க சரீர பலத்தில் பார்த்தீங்கன்னா முழு பலத்தோட இதை கீழ்ப்படுகிறதுக்கு அவ்வளோ முயற்சிகளை என்ன செய்தாங்க? எடுத்தாங்க. பாருங்க, அவ்வளோ முயற்சிகளை எடுத்தாங்க. ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த 10 கற்பனைகளை கொடுத்ததுக்கு காரணம், நீ இவைகளெல்லாம் பர்ஃபெக்டாக கீழ்ப்படிஞ்சு நீ இதை பர்ஃபெக்டாக கீழ்ப்படிஞ்சிட்டா நான் உன்னை ஏற்றுக்கொண்டுருவேன். அந்த நோக்கத்துக்காக தேவன் இதை என்ன செய்யலை? கொடுக்கல. பாருங்க, தேவன் இந்த 10 கற்பனைகளை எதற்காக அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா, இந்த கற்பனைகளை கொடுத்த போதே இந்த இஸ்ரேல் ஜனங்களோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த கற்பனைகளுக்கு எப்படி எந்த மனுஷனும் தன்னுடைய சொந்த பலத்தில் தன்னுடைய ஞானத்துல பலத்துல இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது என்பதை இஸ்ரேல் ஜனங்களே என்ன செய்தா நிரூபிச்சுட்டாங்க. எப்படின்னா பாருங்க, யாத்திராகம் 19:20 அதிகாரத்துல கர்த்தர் கற்பனைகளை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பின்பு மோசேய அந்த 10 கற்பனைகளை கர்த்தரே தன்னுடைய சொந்த கையினால் 2 கற்பலைகளை எழுதி மோசையின் கையில கொடுக்கும்படி மோசையை பார்த்தீங்கன்னா 40 நாள் மலை மேல் சீனாய் மலையின் மேல் ஏறி போயிடுறாரு. ஏறி போன அந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, மோசே மலைக்கு போய் பல நாட்கள் ஆச்சு, இன்னும் திரும்ப வரலையே அப்படின்னு சொல்லி பாருங்க, அவங்க பொறுமையை இழந்து, நீங்கள் யாத்திராகமும் 32 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அவர்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி பாருங்க ஒரு கன்று குட்டியை, அதாவது
2வது கற்பனை ஆண்டவர் சொன்னாரே, நீ ஒரு சொரூபத்தையும் ஒரு விக்கிரத்தையாய் உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம்னு சொன்னாரு. என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன முதல் 2 கற்பனையை பாருங்க, உடனே என்ன செய்யிட்டாங்க, மீறிட்டாங்க. ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை நமஸ்கரித்து அதை வழிபட்டு அதுதான் தங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வம் என்று என்ன செய்யிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த 10 கற்பனைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது எதற்காக கொடுத்தார்? இஸ்ரேல் ஜனங்கள் இந்த கற்பனைகள் எல்லாம் பர்ஃபெக்டா கீழ்ப்படிஞ்சு அதன் மூலம் இவங்க தேவனிடத்துல சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தேவன் இந்த கற்பனைகளை கொடுக்கவில்லை. எதற்காக கொடுத்தாரு பாருங்க. அந்த காரியத்தை தான் நாம் என்ன செய்கிறோம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. பாருங்க, இந்த நியாயப்பிரமாணம் 10 கற்பனை எதுக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருந்துச்சு. ஏன்னா இதை உணராதவர்களாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. அது என்னது, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள எப்படிப்பட்ட பாவம் இருக்கிறது, அவங்க எல்லாம் எப்படி பாவிகளாய் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக தான் கர்த்தர் இந்த 10 கற்பனைகளை அவங்களுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். பாருங்க இந்த கற்பனைகளை தேவன் எதுக்கு கொடுத்தாரா? பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் என்ன செய்கிறது, வருகிறபடியால். அப்போ யோசித்து பாருங்க, இந்த 10 கற்பனைகள் எதுக்காக கொடுக்கப்பட்டது பாருங்க. நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம், எப்படி பாவத்துல விழுந்து போன மனுஷன் தன்னுடைய பாவத்தை அவன் என்ன செய்ய மாட்டேங்க, ஒத்துக்கொள்ள மாட்டேங்கான். தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி தன்னை தாழ்த்துவதற்கு அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்துல இயேசு சொன்ன அந்த ஓமையில பாருங்க, அந்த பரிசேயன் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதற்கு, ஆண்டவரே நான் பாவிதான் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துவதற்கு அவனுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. அவன் தன்னைத்தானே என்ன செய்யறான், நான் நீதிமான் தானே சொல்லி தன்னைத்தானே என்ன செய்யறான், தேவனுக்கு முன்பாக உயர்த்தி கொள்ளுகிற ஒரு பெருமை நிறைந்தவனாக தான் அந்த பரிசேயன் என்ன செய்யப்பட்டான், காணப்பட்டான். இப்படிப்பட்ட சுபாவம் தான் எல்லா மனுஷருக்குள்ளேயும் என்ன செய்கிறது, இருக்கிறது பாருங்க. அப்போ பாவத்துல விழுந்து போன மனுஷன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல், என்னுடைய இரத்தத்தின் மேல் விசுவாசம் உடையவனாக அவனோட வாழ்க்கையை என்ன செய்யணும், மாற்றுகிறதுக்கு முதலாவது அவன் பாவிதான் என்பதை அவனை ஒத்துக்கொள்ள என்ன செய்யணும், வைக்கணும். அதுக்காக தான் பாருங்க ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். கொடுத்துட்டு பாருங்க, கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10:5. மோசே நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். அப்ப பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறாரு, இந்த 10 கற்பனைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவைகளின்படி செய்கிற மனுஷன் என்ன செய்வான், இவைகளால் பிழைப்பான். இப்ப நீ என்னிடத்துல வரணும்னா இந்த 10 கற்பனைகளை என்ன செய்ய, நிறைவேற்று. அப்போ நீ என்ன செய்வ, பிழைப்பாய் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட என்ன செய்துறாரு, சொல்லிடுறாரு. உடனே பாருங்க, இந்த வார்த்தைகளை இந்த பரிசேயர்கள், இயேசு நாட்களில் உள்ள பரிசேயர்கள் எடுத்துக்கொண்டு தங்களுடைய சொந்த கிரியை, தங்களுடைய சொந்த பலத்தால் எந்த அளவுக்கு இந்த 10 கற்பனை கீழ்ப்படிய முடியுமோ அந்த அளவுக்கு தங்களுடைய சரீர முயற்சியில் என்ன செய்யறாங்க, கீழ்ப்படிய முயற்சி பண்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு முயற்சி பண்ணினார்களோ
பாருங்க, நம்ம அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அந்த ஓமையில வாசித்தது போல, அது அவர்களுடைய பாவத்தை தான் என்ன செய்தது, வெளிக்காட்டினது. அதுக்குதான் ஆண்டவர் அந்த இதை கொடுத்தாரு பாருங்க. அவர்கள் தங்களைத்தான் உணர வேண்டும். நான் இந்த கற்பனைகளை என்னுடைய சொந்த பலத்துல என்ன செய்ய முடியாது, கடைப்பிடிச்சு இப்போ அதனால் வருகிற தகுதியின் அடிப்படையில நான் தேவனிடத்துல சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த தவறான சிந்தையிலிருந்து மனுஷன் என்ன செய்யணும், விடுதலை பெற்று அவன் அந்த இயேசு அந்த ஓமையில சொன்ன அந்த ஆயக்காரனை போல தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே பாவியா என்மேல் கிருபையா இரும் என்று சொல்லி அந்த தேவ குமாரனாகிய தேவ ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் ரத்தத்தின் மேலும் விசுவாசம் உடையவனாக நம்மை மாற்றும்படிக்கு தான் தேவன் என்ன செய்கிறார், இந்த 10 கற்பனைகளை என்ன செய்கிறார், கொடுத்தார். அப்போ இந்த 10 கற்பனை என்ன பண்ணுது, இப்போ நான் இந்த 10 கற்பனையை கடைபிடிக்கணும்னு நான் முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த 10 கற்பனை எனக்குள் இருக்கிற பாவத்தை என்ன செய்யுது, வெளிக்காட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்க, அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அப்போ பாருங்க, இயற்கையா மனுஷனோட சுபாவம் என்னது, அவன் கண்களின் இச்சையினால் என்னது, கட்டப்பட்டவனாக இருக்கிறான். இப்போ கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்த ஒரு மனுஷன்கிட்ட போய், டேய் நீ இப்படிலாம் இச்சையா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, அதுல என்ன தப்பு, அப்படிதான் மனுஷன் என்ன செய்வான், சொல்லுவான். ஆனா இப்போ இந்த 10 கற்பனைகளை தேவன் கொடுத்தோடனே, இப்போ அந்த கற்பனையில இச்சையாது இருப்பாயாக என்ற அந்த 10வது கற்பனை என்ன செய்யுது, சொல்லுது. இப்போ அதை வாஸ்தவன்னு தான் தெரியுது நமக்கு. ஓஹோ ஆமா, எனக்குள்ள இவ்வளோ இச்சை பாவம் இருக்குதா அப்படிங்கிறத மனுஷன் என்ன செய்யறான், உணர ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த 10 கற்பனை என்ன பண்ணுது, எனக்குள் இருக்கிற பாவத்தை அது என்ன செய்கிறது, வெளிக்கொண்டு வருகிறது. எனக்குள் மறைந்து கிடக்கிற அந்த பாவத்தை நான் அதை அறிக்கையிட எனக்கு விருப்பம் இல்லை. நான் பாவம் செய்திருக்கிறேன் என்பதை அறிக்கையிட எனக்கு விருப்பம் இல்லாமல் அதை மறைக்க விரும்புகிறேன். அப்போ இனி அதை மறைக்க முடியாதபடி பாருங்க, நியாயப்பிரமாணம் 10 கற்பனை எனக்குள் இருக்கிற பாவத்தை குறித்த அறிவை எனக்கு என்ன செய்கிறது, கொடுக்கிறது. அப்போ இதுக்காக தான் தேவன் அந்த 10 கற்பனையை கொடுத்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் யாத்திரா 32ஆம் அதிகாரத்துல பாருங்க, பாவம் செய்த உடனே பின்பு பார்த்தீங்கன்னா லேவியராகவும் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் வரும்போது அவர்களுக்கு பல பலிகள், பாவ நிவர்த்தி பலிகளை அவர்களுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். பாவ நிவர்த்தி பலிகளை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அதை எதை கற்பிக்குது, இப்ப மறுபடியும் அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு போவோம் பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்ப பாருங்க, இந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் சொல்றானே, இது எதன் அடிப்படையில சொல்லுகிறான் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா லேவியராகவும் அந்த புஸ்தகத்துல கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுவதற்கு பலிகளை அவர்களுக்கு என்ன செய்கிறார், கொடுத்துட்டு பாருங்க ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொல்லி அதுல ஜனங்களுடைய பாவங்களுக்கு பலி செலுத்த ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணுகிறார். பின்பு மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு பகுதியிலே அங்கதான் தேவ பிரசன்னம் என்ன செய்தது இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி ஒன்று என்ன செய்தது இருந்தது. அந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது என்றால் மன்னா, மோசேயின் கையில தேவன் கொடுத்த 10 கற்பனையின் அந்த இரண்டு கற்பலகைகள் மற்றும் ஆரோனுடைய துளிர்த்த கோல். இந்த 3ம் எதை குறிக்கிறது, மனுஷனுடைய பாவத்தை குறிக்கிறதாக என்ன செய்தது இருந்தது பாருங்க.
இது மூன்றும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்த தேவ பிரசன்னத்துல இருந்த பெட்டியில அது என்ன செய்து இருந்தது. ஆனா இந்த பெட்டியை மூடுறதுக்கு ஒரு ஒரு மூடி இருந்தது பாருங்க. அந்த மூடிக்கு மேலதான் தேவ பிரசன்னம் அந்த மோசையின் ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தது. அந்த மூடிக்கு மேல பார்த்தீங்கன்னா அது தங்கத்தினாலான ஒரு பகுதி இருந்தது. அதுதான் கிருபாசனம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் மோசையின் மூலமா கட்டளையிட்டார், எப்படி வருஷத்துக்கு ஒரு முறை ஆரோன் ஆட்டை பலியிட்டு அந்த கிருபாசனத்தின் மேல் போய் அவன் என்ன செய்ய வேண்டும், ரத்தத்தை தெளிக்க வேண்டும். ரத்தத்தை தெளிக்கும் போது தேவன் அந்த ரத்தத்தை பார்த்து, ஏன்னா உள்ள கற்பனை இருந்து கொண்டு இஸ்ரேல் ஜனங்கள் பாவி என்று குற்றம் சாட்டுகிறது. ஆனா அந்த கிருபாசனத்தின் மேல் ரத்தம் சிந்தப்பட்டவுடன் அந்த ரத்தம் பாருங்க ஜனங்களுக்கு இரக்கத்தை பேசி அந்த ரத்தத்தின் மூலம் ஜனங்களுடைய பாவம் என்ன செய்யப்பட்டது, மன்னிக்கப்பட்டது பாருங்க. அப்போ இந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான், அந்த இஸ்ரேல்ல அந்த எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் உள்ள அந்த மகா பரிசுத்தலத்துல அந்த கிருபாசனத்தின் மேல் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் மேல என்ன பண்றான், எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து பாருங்க என்ன பண்றான், தன்னை தாழ்த்துகிறான். தாழ்த்தி நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இப்ப நான் பாவிங்கிறத உணர்ந்துட்டவுடன், இப்ப ஆண்டவரே அப்ப நான் நீதிமானாருக்கு என்ன வழி, ஒரே வழி என்ன தாழ்த்து தான் ஆண்டவரே சொல்லி தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவிதான் என்பதை அவன் அறிக்கையிட்டு என்ன சொல்றான், ஆண்டவரே அந்த கிருபாசனத்துல எனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் அடிப்படையில என் மேல் கிருபையாயிருந்து அந்த ரத்தத்தின் அடிப்படையில் என்னை ஏற்றுக்கொள்ளும், என் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் என்னை நீதிமானாக்கும் என்று சொல்லி அந்த ஆயக்காரன் கேட்டபோது, இப்ப அதன் அடிப்படையில பாருங்க ஆண்டவர் இந்த ஆயக்காரன் என்ன செய்றார், நீதிமானாக மாற்றுகிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதனாலதான் நம்ம பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ஒருவனாயில என்னது நீதிமானாக முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம்னா நம்ம இயற்கையா பாவியா இருக்கிறோம். ஆனா அந்த பாவத்தை எனக்கு இப்ப என்னது அறிக்கையிட ஒத்துக்கொள்ள என்னது எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப நான் பாவிங்கிறத உணர்த்த வைக்கிறதுக்கு தேவன் 10 கற்பனை கொடுத்து, இப்ப இதன்படி செஞ்சா நீ என்னிடத்தில் சேரலான்னு சொல்லிட்டு இப்ப அதை நான் செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய பாவிங்கிறத என்ன செய்ய உணர ஆரம்பிக்கிறேன். இப்போ என்னுடைய பாவத்தை குறித்த அறிவு எனக்கு என்ன செய்யுது, வருது. வந்ததுக்கு அப்புறம் இப்ப தேவன் என்ன பண்றாரு பாரு, நீ பாவம் செஞ்சிருக்க, நான் உன்னை தண்டிக்கணும், ஆனா உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை, இயேசு கிறிஸ்துவாகிய தேவ ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கார், ரத்தம் சிந்தி இருக்கிறார். நீ இப்ப அதன் மேல என்ன செய்ய, விசுவாசம் வைன்னு சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டு பலிகள் மூலம் நமக்கு சொல்லுகிறாரு. அப்போ இந்த ஆயக்காரனை போல நாமும் நம்மை தாழ்த்தி அந்த பாருங்க இயேசுவாகிய அந்த நம்முடைய பாவ நிவர்த்தி பலியா இருக்கிற இந்த ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் போது பாருங்க, இப்போ நாம் தேவனிடத்திலிருந்து நான் பாவிதான் ஆண்டவரே, ஆனால் அந்த இயேசுவின் ரத்தத்தின் அடிப்படையில என்னை நீதிமானாக்கும் சொல்லும் போது ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தின் அடிப்படையில நாம் அதன் மேல் வைக்கும் விசுவாசத்தின் அடிப்படையில பாருங்க நம்ம ஏற்றுக்கொண்டு நம்முடைய குற்றங்களை என்ன செய்வார், மன்னித்து நம்மையும் அந்த ஆயக்காரனை போல் நீதிமானா என்ன செய்வார், மாற்றுவார். இதுதான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதற்கு வழியாக என்ன செய்கிறது இருக்கிறது. அடுத்த வாரம் இதை குறித்த இன்னும் தெளிவான விளக்கத்தை பார்ப்போம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.